என் தங்கமே, உன் குணமடைவுக்கு காரணமாக இருக்கும் அந்த அரிய மனிதர் எங்கோ தொலைவில் இல்லை, உன் வீட்டின் சுவர்களுக்குள். உன் பெயரை அமைதியாக உச்சரிக்கும் அந்த நெருக்கமான உயிர்களில் ஒருவராகவே இருக்கிறார். அவர் பெரிய வார்த்தைகள் பேசாமல் இருக்கலாம், தினமும் நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய அன்பு உன் உடம்புக்குள் மருந்தாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்குச் சொல்கிறார், சில குணமடைவுகள் மருத்துவமனையில் தொடங்குவதில்லை, அது வீட்டின் வாசலில் தொடங்குகிறது. கிச்சன் இல் வேகும் சூடான உணவில் தொடங்குகிறது. யாரோ உன் முகத்தை பார்த்து சாப்பிட்டியா என்று கேட்கும் சின்ன குரலில் தொடங்குகிறது. யாரோ உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் செய்யாமல் மெதுவாக நடந்து செல்லும் அந்த கவனத்தில் தொடங்குகிறது. யாரோ உனக்காக இரவில் தூங்காமல் விழித்திருந்து உன் சுவாசத்தை கவனிக்கும் அந்த அமைதியான அன்பில் தொடங்குகிறது. என் செல்லமே, உன் குடும்பத்தில் ஒருவருக்கு உன் வலியை நீ சொல்வதற்கும் முன்னரே உணர முடிகிறது. நீ நான் ஓகே என்று நடித்தாலும் உன் கண்களில் இருக்கும் சோர்வை பார்த்து புரிந்து கொள்கிறார். நீ சிரித்தாலும் உன் சிரிப்பின் பின்னால் இருக்கும் நெகிழ்ச்சியை உணர்கிறார். நீ சாப்பிடாமல் இருந்தால் அது வெறும் ஆப்படைட் இஷ்யூ இல்லை என்று தெரிந்து கொள்கிறார். நீ அமைதியாக இருந்தால் அது கோபம் அல்ல, உள்போராட்டம் என்று அறிகிறார். அவர் யார் தெரியுமா? உன் உயிரோடு இணைந்த அன்பு கொண்ட ஒருவர். அது அம்மா ஆகலாம், அப்பா ஆகலாம், அக்கா ஆகலாம், தங்கை ஆகலாம், அண்ணன் ஆகலாம், தம்பி ஆகலாம், சில நேரங்களில் பாட்டி, சில நேரங்களில் தாத்தா, சில நேரங்களில் உன் வாழ்க்கை துணை, சில நேரங்களில் ஒரு மாமி, ஒரு சித்தி, ஒரு அத்தை, ஒரு பெரியம்மா. யார் என்ற பெயர் மாறலாம், ஆனால் அந்த ஆவி ஒரே மாதிரி இருக்கும். அவர் உன்னை பார்த்தாலே உன் உடம்பின் அமைதியை கேட்கும் நபர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், குணமடைவுக்கு காரணமானவர் பெரும்பாலும் மிகச் சத்தமாக இருப்பவர் அல்ல, அதிகமாக அறிவுரை கூறுபவர் அல்ல, சோஷியல் மீடியா வில் கன்சர்ன் காட்டுபவர் அல்ல. அவர் பலமுறை சைலண்ட் கேர்கிவர், பேக்ரவுண்ட் ஏஞ்சல். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் உனக்காக செய்யும் அன்பை மட்டும் கடவுள் தெளிவாக பார்க்கிறார். உனக்கு பிடித்த கஞ்சி செய்வார், உனக்கு மருந்து நேரம் ஞாபகம் வைப்பார், நீ தூங்கும்போது ஃபேன் ஸ்பீட் கூட சரி பார்த்து வைப்பார். டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் இருந்தால் நேரம் பார்த்து அழைப்பார். உன் ரிப்போர்ட் ஐயும் விட உன் முகத்தையே அதிகம் படிப்பார். நீ டயர்ட் ஆயிருக்கே, நீ இன்று சற்று பேல் ஆயிருக்கே, நீ இன்று கொஞ்சம் நல்லா இருக்கே என்று ஒப்சர்வேஷன் மூலம் உன் பாடி லாங்குவேஜ் ஐ வாசிப்பார். இதுதான் ட்ரூ ஹீலிங் சப்போர்ட். என் தங்கமே, உடம்பு குணமடைவதற்கு டேப்லெட்ஸ் மட்டும் போதாது, நர்வஸ் சிஸ்டம் சேஃப் ஆக வேண்டும். அதற்கு வீட்டில் ஒரு சேஃப் பர்சன் தேவை. அந்த சேஃப் பர்சன் அண்ட் பிரசன்ஸ் உன் ஹார்ட் ரேட் ஐ கூட அமைதியாக்கும். அவர் அருகில் இருந்தால் நீ டீப் பிரெத் எடுக்க ஆரம்பிப்பாய். அவர் கையை பிடித்தால் உன் உடம்பு நான் ஒற்றையல்ல என்று உணரும். அவர் உன்னை மெதுவாக தொட்டால் உன் மசல்ஸ் தளரும். அவர் பயப்படாதே என்று சொன்னால் அது வெறும் வார்த்தை இல்லை, அது உன் மைண்ட்க்கு ரெகுலேஷன், அது உன் பாடிக்கு பர்மிஷன் டு சாஃபன். அதனால் தான் குடும்பத்தில் இருக்கும் ஒரே ஒரு அன்பான உயிர் சில நேரங்களில் மருந்தை விட பெரிய ஹீலிங் ஆகிறான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஆழமான உண்மையை சொல்கிறார். சில ஃபேமிலி மெம்பர்ஸ் பிராக்டிக்கல் ஹெல்ப் தருவார்கள், சிலர் எமோஷனல் ஹெல்ப் தருவார்கள். ஆனால் உன் குணமடைவுக்கு காரணமாக இருப்பவர் இந்த இரண்டையும் சட்டல் ஆக கலந்தவர். அவர் உன்னை புஷ் பண்ண மாட்டார், பிடி பண்ண மாட்டார், பேனக் பண்ண மாட்டார். உன்னை பார்த்து சோகமாக மட்டும் இருக்க மாட்டார், அதற்கு பதிலாக ஸ்டெடி ஆக இருப்பார். சரி ஆகும் என்று டிராமா இல்லாமல் சொல்வார். இது சீரியஸ் ஆகலாம் என்று அன்னெசசரி ஃபியர் ஊட்டமாட்டார். நாம் பார்த்துக்கலாம் என்று கிரவுண்டட் டோன் இல் இருப்பார். இதுவே ஹீலிங் ஃப்ரீக்வன்சி. இந்த எனர்ஜி யை தரும் ஃபேமிலி மெம்பர் தான் உன் வீட்டுக்குள் இருக்கும் மறைமுக தெய்வம். என் செல்லமே, பலமுறை அந்த நபர் அம்மா தான். ஏனென்றால் ஒரு தாயின் கண்கள் குழந்தையின் உடம்பில் வரும் மாற்றத்தை யாரையும் விட சீக்கிரம் காணும். நீ சொல்லாத வலியை அவள் முகத்திலே வாசித்து விடுவாள்.
உன் குரலில் இருக்கும் பலவீனத்தை காது அறிந்துவிடும். நீ வேண்டாம் என்றாலும் அவள் கொஞ்சம் சாப்பிடு என்று அன்சஸ் பண்ணுவாள். அது கண்ட்ரோல் இல்லை, அது உயிரை காப்பாற்றும் இன்ஸ்டிங்க்ட். நீ சோர்வாக படுத்திருந்தால் அவள் சைலண்ட்லி உன் தலைமுடியை வருடுவாள். அந்த ஒரு டச்ல பாடிக்கு ரிலீஸ் வரும். டியர்ஸ் வரலாம், ஸ்லீப் வரும், ஆப்படைட் திரும்பலாம். பல ஹீலிங் ஷிஃப்ட்ஸ் அந்த மாதிரி சைலண்ட் மதர் எனர்ஜி இல் நடக்கின்றன. ஆனால் என் தங்கமே, சில நேரங்களில் அது அப்பா. அவர் வெளியில் காட்டாமல் உனக்காக அதிகம் கவலைப்படுபவர். அவர் அதிகமாக எமோஷன்ஸ் பேச மாட்டார். ஆனாலும் டாக்டர் ஃபீஸ் குவாய்ட்லி அரேஞ்ச் பண்ணுவார். ஹாஸ்பிடலுக்கு அழைத்து செல்வார். மெடிசன்ஸ் வாங்கி வைப்பார். நீ தூங்கும்போது கதவை மெதுவாக திறந்து பார்த்து போவார். எப்படி இருக்க என்று கேஷுவல் ஆக கேட்பார். ஆனால் அந்த கேஷுவல் குரலின் பின்னால் ஒரு பேரன்பு இருக்கும். அவர் ஸ்ட்ராங் ஆக இருக்கிறதாலே உனக்கு மென்டல் ஆங்கர் கிடைக்கும். வீட்டில் யாராவது காம் ஆக இருந்தால் பாடிக்கும் சேஃப்டி சிக்னல் வரும். அந்த காம் ஃபாதர் எனர்ஜி உன் ஹீலிங் ஐ தாங்கும் தூண் ஆகலாம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு அந்த ஏஞ்சல் ஒரு சிப்லிங், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, உன்னுடன் பிறந்தவர். அவர்களுக்கு உன் பழைய வெர்ஷன் தெரியும். நீ ஃபுல் எனர்ஜி யோடு இருந்த காலமும் தெரியும். இப்போது நீ ஸ்ட்ரகிள் பண்ணுவது கூட தெரியும். அதனால் அவர்கள் உன்னை கம்பேர் பண்ணாமல் ரிமைண்ட் பண்ணுவார்கள். நீ ஸ்ட்ராங், நீ இதையும் கடப்ப, நீ இன்னும் நீயே என்று. சில சிப்லிங்ஸ் ஜோக்ஸ் மூலம் உன் ஃபியர் ஐ குறைப்பார்கள். சிலர் ஹாஸ்பிடலுக்கு கூட சிரிக்க வைப்பார்கள். சிலர் உனக்கு பதிலாக இன்டர்நெட் இல் தகவல் படித்து யூஸ்ஃபுல் விஷயம் மட்டும் சொல்லுவார்கள். சிலர் உனக்கு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து வைப்பார்கள். இந்த டைனி ஆக்ட்ஸ் எல்லாம் பாடி இன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஐ குறைக்கும் அளவுக்கு பவர்ஃபுல். என் தங்கமே, சில வீடுகளில் குணமடைவுக்கு காரணமானவர் பாட்டி. அவள் கையில் இருக்கும் நம்பிக்கை வேற மாதிரி. அவள் உன் நெற்றியில் கை வைத்து மந்திரமில்லாத ஆசீர்வாதம் தருவாள். உனக்காக விளக்கு ஏற்றுவாள். உன் பெயரை சொல்லி பிரார்த்திப்பாள். எதுவும் ஆகாது என்று உறுதியான குரலில் சொல்வாள். அந்த பழைய தலைமுறை ஃபேத் சில நேரங்களில் மாடர்ன் ஆங்ஸைட்டி-யை உடைக்கிறது. ஏனென்றால் அவள் நம்பிக்கை borrowed இல்லை. லிவ் ஃபேத், துன்பத்தை பார்த்து வந்த ஃபேத், கஷ்டத்தை கடந்து வந்த ஃபேத். அந்த வைப்ரேஷன் வீட்டிலேயே ஒரு ஹீலிங் ஃபீல்ட் உருவாக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இப்போது உன் மனதில் அந்த நபரை தேடச் செய்கிறார். உன் நோயை பற்றி எல்லோரிடமும் பேசாத ஒருவரை நினை. ஆனால் உனக்காக குவாய்ட்லி ப்ரே பண்ணும் ஒருவரை நினை. நீ அழும்போது பெரிய லெக்சர் கொடுக்காமல் டிஷ்யூஸ் கொடுக்கும் ஒருவரை நினை. நீ சாப்பிடாமல் இருந்தால் கோபப்படாமல் அருகில் உட்காரும் ஒருவரை நினை. டாக்டர் சொன்ன வார்த்தையை விட நாம் இருக்கோம் என்று சொன்ன ஒருவரை நினை. உன் ரூமிக்குள் வந்து சத்தமில்லாமல் கர்டன் திறந்து ஃப்ரெஷ் ஏர் விடும் ஒருவரை நினை. உன் பெட் ஷீட் சரி பண்ணி வைக்கும் ஒருவரை நினை. உன் மருந்து பாக்ஸ் ஐ செக் பண்ணும் ஒருவரை நினை. உன் ஃபேஸ் ஐ பார்த்து இன்று கொஞ்சம் பெட்டர் என்று ஜென்யூன் ஆக மகிழும் ஒருவரை நினை. அதுவே அவர். என் செல்லமே, அந்த நபர் பலமுறை ஹீலர் என்று யாரும் அழைக்காதவர். ஆனால் அவருடைய எனர்ஜி உன் செல்ஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது. லவ் இஸ் பயோகெமிக்கல் டூ. கேர் சேஞ்சஸ் கெமிஸ்ட்ரி டூ. ஃபியர் அதிகமிருந்தால் கோர்டிசால் உயரும். பாடி டைட் ஆகும். ஸ்லீப் பாதிக்கும். டைஜஸ்டன் பாதிக்கும். இம்யூனிட்டி கூட சோர்வடையும். ஆனால் சேஃப்டி, லவ், ட்ரஸ்ட், டச், வார்ம் வாய்ஸ் இவை பாரசிம்பத்தட்டிக் ஹீலிங் ஐ ஆக்டிவேட் பண்ணும். பாடி ரிப்பேர் மோட்க்கு செல்ல உதவும். அதனால் குடும்பத்தில் இருக்கும் அந்த அன்பான ஒருவரின் பிரசன்ஸ் லிட்ரலி உன் ரிகவரிக்கு காரணமாக இருக்க முடியும். இது வெறும் ஸ்பிரிச்சுவல் போயட்ரி அல்ல, உயிரின் ஆழமான உண்மை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு அருள் நினைவூட்டல் தருகிறார். அந்த நபரை நீ பலமுறை டேக்கன் ஃபார் கிராண்டட் பண்ணியிருக்கலாம். ஏனென்றால் அவர் எப்போதும் அருகிலேயே இருப்பார். அவர் செய்யும் உதவி ஃபிளாஷி இல்லை, பெரிய சாக்ரிஃபைஸ் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார். சோஷியல் வாலிடேஷன் தேட மாட்டார். ஆனால் நீ சற்று பின்னோக்கி
பார்த்தால் தெரியும், உன் மோசமான நாளில் கூட அவர் டிசப்பியர் ஆகவில்லை. உன் மூட் ஸ்விங்ஸ் ஐ பர்சனல் ஆக எடுத்துக்கொள்ளவில்லை. உன் சைலன்ஸ் ஐ ஈகோ ஆக படிக்கவில்லை. உன் ஃபியர் ஐ டிராமா ஆக டிஸ்மஸ் செய்யவில்லை. அவர் ஸ்டேட், இந்த ஸ்டேயிங் பவர் தான் ஹீலிங் பவர். என் தங்கமே, உன் குணமடைவுக்கு காரணமானவர் உனக்கு மெடிசன் வாங்கித் தருபவர் மட்டும் அல்ல, உன் மனம் உடைந்து போகாமல் காப்பவர். இன்னும் நம்பிக்கை இருக்கு என்று உன் சோல்க்கு மெழுகுவர்த்தி ஏற்றுபவர். நீ ஹோப்லெஸ் ஆகும் முன் உன்னை ஹோல்ட் பண்ணுபவர். நீ இணையத்தில் வேர்ஸ்ட் கேஸ் படித்து பேனிக் ஆகும் முன் ஃபோன் எடுத்து களைப்பவர். இதை விடு, முதல்ல நீ ஓய்வெடு என்று சொல்லுபவர். நாளை டாக்டர் கிட்ட கேட்போம் என்று அன்சர்டனிட்டி ஐ ஸ்ட்ரக்சர் ஆக மாற்றுபவர். இப்படிப்பட்டவர் தான் உன் வீட்டில் இருக்கும் ஹிடன் கார்டியன். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் அந்த நபர் உன் வாழ்க்கை துணை. அவர் உன் உடல்நிலையை தன் உயிரின் ஒரு பகுதி போல எடுத்துக்கொள்வார். நீ பேசாமல் இருந்தாலும் உன் எனர்ஜி ஷிஃப்ட் ஐ நோட்டஸ் பண்ணுவார். உனக்கு பிடித்த மாதிரி உணவு செய்து வைப்பார். உன் சைடு எஃபெக்ட்ஸ் ஐ கவனிப்பார். உனக்காக ஷெட்யூல் மாற்றுவார். நீ ஓய்வெடு, இதை நான் பார்த்துக்கறேன் என்று பர்டன் எடுத்துக்கொள்வார். அந்த ஷேர்ட் பர்டன் தே உன் பாடிக்கு பெரிய ரிலீஃப். லோன்லினஸ் இட் செல்ஃப் இஸ் பெயின். கம்பானியன்ஷிப் இட் செல்ஃப் இஸ் மெடிசன். அந்த துணை உணர்வு உன் ஹீலிங் ஐ வேகப்படுத்தும். என் செல்லமே, இப்போது ஒரு விஷயம் செய். உன் மனதில் 3 முகங்கள் தோன்றலாம். ஒருவர் பிராக்டிக்கல் கேர் தருபவர், ஒருவர் எமோஷனல் கேர் தருபவர், ஒருவர் ஸ்பிரிச்சுவல் பிரேயர் தருபவர். இம்மூவரில் யாருடைய எனர்ஜி உன்னை அதிகமாக அமைதிப்படுத்துகிறது என்று உணரு. நீ அவருடன் இருந்தால் உன் பாடி சாஃப்ட் ஆகிறதா, உன் பிரெத் டீப்பன் ஆகிறதா, உன் மைண்ட் லெஸ் நாய்ஸி ஆகிறதா, டியர்ஸ் வந்தாலும் சேஃப் ஃபீல் ஆகிறதா? அப்படியானால் அவர் தான் உன் ஹீலிங் பர்சன். உன் வீட்டுக்குள் இருக்கும் டிவைன் வெசல். கடவுள் நேரடியாக இறங்கி மருந்து கொடுக்காமல் அந்த மனிதரின் கரங்களை கையாள்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு ஒரு புனிதமான அறிவுரை தருகிறார். அந்த நபரிடம் நன்றி சொல்ல தயங்காதே. நீ இருக்கிறதால்தான் நான் தாங்கிக்கிறேன் என்று சொல். உன் கேர் எனக்கு மருந்து மாதிரி என்று சொல். நான் சொல்லாமல் இருந்தாலும் நீ புரிஞ்சுக்கற என்று சொல். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கும் ஹீலிங். ஏனென்றால் கேர்கிவர்ஸ் கூட சைலண்ட் ஃபட்டீக் ஐ சுமப்பார்கள். அவர்கள் ஸ்ட்ராங் ஃபேஸ் வைப்பார்கள், ஆனால் உள்ளே அவர்கள் கூட பயப்படுவார்கள். நீ அவர்களை பார்க்கிறாய் என்று உணர்த்தினால் அது அவர்களின் ஆன்மாவுக்கும் ஆறுதல். என் தங்கமே, குடும்பத்தில் யார் என்று எக்ஸாக்ட் நேம் சொல்ல முடியாமல் இருந்தாலும் கவலைப்படாதே. ஏனென்றால் சில நேரங்களில் ஆன்சர் ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை, அது ஒரு காம்பினேஷன். அம்மாவின் பிரேயர், அப்பாவின் ஸ்டேபிலிட்டி, சிப்லிங் அண்ட் லாஃப்டர், பாட்டியின் ஃபேத், பார்ட்னர் அண்ட் பிரசன்ஸ். இவை சேர்ந்து உன்னை காப்பாற்றும் ஹீலிங் சர்க்கிள். ஆனாலும் அந்த சர்க்கிள் இக்குள் ஒருவர் மட்டும் அதிகமாக உன் பாடிக்கு சிக்னல் அனுப்புகிறார். நீ சேஃப், நீ லவ், நீ ஹெல்த். அந்த சிக்னல் ஐ உன் சோல் ஆல்ரெடி அறிந்திருக்கிறது. உன் மைண்ட் இன்னும் நேம் சொல்லாமல் இருந்தாலும் உன் பாடி நோஸ். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி இப்போது உனக்கு சொல்கிறார், இன்று இரவு உன் அறையில் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடு. உன் குணமடைவுக்கு காரணமாக இருக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர் அன் முகம் தானாக மேலெழும். அது நீ அதிகம் எதிர்பார்க்காத ஒருவராகவும் இருக்கலாம், அதிகம் பேசாதவராகவும் இருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு லவுட் அல்ல, டீப். அவருடைய கவனம் டிராமாட்டிக் அல்ல, ஸ்டெடி. அவருடைய பிரார்த்தனை பப்ளிக் அல்ல, பவர்ஃபுல். அவருடைய டச் சின்னது, ஆனால் அதன் அதிர்வு பெரியது. அவருடைய பிரசன்ஸ் சாதாரணம் போலத் தோன்றும், ஆனால் அதுவே மிராக்கிள். என் செல்லமே, இனிமேல் நீ குணமடைவதை தனியாகச் செய்ய வேண்டியதில்லை. உன் வீட்டுக்குள் கடவுள் ஏற்கனவே ஒரு மனிதரை நியமித்துவிட்டார். அவர் உன் மெடிசன் ரிமைண்டர் ஆக இருக்கலாம், உன் பிரேயர் பார்ட்னர் ஆக இருக்கலாம், உன் காம் ஆங்கர் ஆக இருக்கலாம், உன் மிட்நைட் சப்போர்ட் ஆக இருக்கலாம், உன் நான் இருக்கேன் என்று சொல்லும் உயிராக இருக்கலாம். அந்த உயிரை மதித்து பிடித்து கொள். அவர்களிடம் சாஃப்ட் ஆக இரு.
உன் உண்மையான நிலையை மறைக்காதே. உதவி தேவைப்பட்டால் சொல்லு. ரெஸ்ட் தேவைப்பட்டால் கேள். நீ ஸ்ட்ராங் ஆக இருப்பதற்காக எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டியதில்லை. ரியல் ஹீலிங் happens in safe connection. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக ஆசீர்வதித்து சொல்கிறார், உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த நபர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் உன் குணமடைவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைதியான தூதர். அவர் கையில் தண்ணீர் கொடுக்கலாம், ஆனால் அதில் அருள் கலந்திருக்கும். அவர் உன் நெற்றியை தொட்டால் அதில் நிம்மதி இறங்கும். அவர் சாப்பிடு என்றால் அதில் உயிர் இருக்கும். அவர் தூங்கு என்றால் அதில் பாதுகாப்பு இருக்கும். அவர் பயப்படாதே என்றால் அதில் சக்தி இருக்கும். அவர் உன் அருகில் உட்கார்ந்தால் உன் தனிமை கரையும். அவர் உன் பெயரை மெதுவாக அழைத்தால் உன் உள்ளே நம்பிக்கை மீண்டும் விழிக்கும். நீ தேடிய ஹீலா எங்கோ வெளியே இல்லை, உன் வீட்டிலேயே இருக்கிறார். உன் குடும்பத்திலேயே இருக்கிறார். உன் கண்ணுக்கு பழக்கமானவர், ஆனால் உன் உயிருக்கு புனிதமானவர். உன் வலியை பார்த்து அமைதியாக அழுதவர். உன் நிம்மதிக்காக இரவில் விழித்திருந்தவர். உன் ஹெல்த் அப்டேட் இக்காக கடிகாரத்தை பார்த்தவர். உன் ஃபேஸ் ஐ பார்த்து இன்று நல்லா இருக்கே என்று மனதுக்குள் நன்றி சொன்னவர். அவர் யார் என்ற ஆன்சர் உன் இதயத்தில் ஏற்கனவே எழுந்துவிட்டது. உன் சோல் ஆல்ரெடி நோஸ். உன் பாடி ஆல்ரெடி ட்ரஸ்ட்ஸ். உன் ஹீலிங் ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ். அந்த ஃபேமிலி ஏஞ்சல் அன்பு இப்போதே உன் இரத்தத்தில் நம்பிக்கையை கலக்கிறது. உன் நரம்புகளில் அமைதியை அனுப்புகிறது. உன் மனதில் வெளிச்சத்தை ஏற்றுகிறது. உன் தூக்கத்தில் பாதுகாப்பை பரப்புகிறது. உன் நாள்களில் மெதுவான சக்தியை நிரப்புகிறது. நீ குணமடைகிறாய், ஏனென்றால் மருந்து இருக்கிறது, பிரார்த்தனை இருக்கிறது, அருள் இருக்கிறது. அதைவிட முக்கியமாக, உன் வீட்டுக்குள் உன்னை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு அன்பான உயிர் இருக்கிறார். அவர்தான் உன் குணமடைவின் மறைமுக காரணம். அவர்தான் உன் குடும்பத்தில் இருக்கும் டிவைன் சப்போர்ட். அவர்தான் உன் ஹீலிங்க்கு அனுப்பப்பட்ட உயிர். அவர்தான் உன் அருகிலிருக்கும் அமைதியான அதிசயம். அவர்தான் உன் வாழ்க்கையின் உள்ளங்கையில் வைத்திருக்கும் அருளான மனிதர். அவர் இருக்கும் வரை நீ முழுமையாக உடைந்து போக மாட்டாய். அவர் இருக்கும் வரை உன் நம்பிக்கை அணைய மாட்டாது. அவர் இருக்கும் வரை உன் குணமடைதல் தடைபட மாட்டாது. அவர் இருக்கும் வரை உன் உள்ளம் நான் தனியாக இல்லை என்று ஒவ்வொரு நாளும் நினைவுகொள்வது நிச்சயம். நீ காக்கப்பட்டவள், நீ நேசிக்கப்பட்டவள், நீ தாங்கப்பட்டவள், நீ மீண்டும் மலரப்போகிறவள். என் தங்கமே, இப்போது அந்த குடும்பத்தின் அருளான மனிதரை நீ இன்னும் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறாய். அவர் உன் வாழ்க்கையில் எப்போதுமே இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நோயின் நேரத்தில் தான் அவர் எவ்வளவு ஆழமாக உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று உனக்கு வெளிச்சமாக தெரிகிறது. சில மனிதர்கள் சந்தோஷ நேரத்தில் நண்பர்களாக தெரியும், ஆனால் துன்ப நேரத்தில் தான் அவர்கள் உயிர்காக்கும் தூண்களாக மாறுகிறார்கள். உன் வீட்டில் இருக்கும் அந்த நபர் அப்படிப்பட்டவர். அவர் உன் அறைக்கதவை திறக்கும் சத்தத்திலேயே உனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அவர் அருகில் வந்தால் உன் மார்பில் இருந்த இறுக்கம் கொஞ்சம் தளரும். அவர் எப்படி இருக்கே என்று மெதுவாக கேட்கும் போது உன் மனம் உடனே பதில் சொல்லாமல் இருந்தாலும் உன் உடம்பு அவரின் குரலை கேட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் டிவைன் கம்ஃபர்ட். இதுதான் அருள் மனித உருவில் நடப்பது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், உன் குணமடைவில் மிகப்பெரிய மாற்றம் வரும் தருணம் எப்போது தெரியுமா? நீ உன் வலியை மறைக்காமல் அந்த நபரிடம் உண்மையாக திறந்து பேசும் தருணத்தில், நான் சரியா இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு இன்று மனசு ஹெவி, எனக்கு தைரியம் குறைஞ்சிருக்கு. இப்படி சொன்னால் நீ பலவீனமாக மாறமாட்டாய். மாறாக, உன் உடம்பில் சிக்கிக்கொண்டிருந்த ஸ்ட்ரெஸ் வெளியேறும். பலமுறை சொல்லப்படாத பயம் தான் உடம்பில் முடிச்சாகி நிற்கிறது. சொல்லப்பட்ட பயம் மெதுவாக கரைகிறது. அதனால்தான் கடவுள் உன் குடும்பத்தில் ஒருவரை நியமித்திருக்கிறார். நீ உன் சுமையை முழுவதும் தர முடியக்கூடிய ஒரு சேஃப் ஹார்ட். அந்த ஹார்ட்க்கு நீ உன் நிழல்களையும் கொடுக்கலாம். அது உன்னை தீர்ப்பதில்லை, தாங்கும். என் செல்லமே, சில சமயம் அந்த நபர் உனக்காக பேசாமல் இருப்பதே ஹீலிங். ஏனென்றால் எல்லா வலிக்கும் அட்வைஸ் வேண்டியதில்லை.
சில வலிக்கு அருகில் உட்கார்ந்திருக்கும் மனிதர் போதும் அவர் உன்னிடம் பாசிட்டிவ் ஆக இரு என்று சொல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று டிஸ்மஸ் செய்ய மாட்டார். நீ ஓவர்திங்க் பண்ணற என்று குறை சொல்ல மாட்டார். அதற்கு பதிலாக உன் அருகில் அமைதியாக இருப்பார். நீ பேசினால் கேட்பார். நீ அழுதால் டிஷ்யூஸ் தருவார். நீ தூங்கினால் பிளாங்கெட் சரி பண்ணுவார். இந்த சிம்பிள் பிரசன்ஸ்கள் தான் பல நேரங்களில் பெரிய மெடிசன். ஏனென்றால் பாடிக்கு முதலில் தேவை சேஃப்டி, அதற்கு பிறகு தான் ஸ்ட்ரெங்க். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அந்த நபர் பலமுறை உன் உடம்பின் மொழியை நீயே புரிந்து கொள்ளும் முன்பே புரிந்து கொள்கிறார். உன் கண்கள் டல் ஆயிருந்தால் அவர் நோட்டீஸ் பண்ணுவார். உன் கை குளிர்ந்திருந்தால் அவர் கவனிப்பார். நீ நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தால் குவாய்ட்லி ஏதாவது லைட் ஃபுட் கொண்டு வருவார். நீ டூ மச் இன்டர்நெட் சிம்டம்ஸ் படித்து கொண்டு பயப்படுவதை பார்த்தால் ஃபோன் ஐ ஜென்ட்லி வைக்கச் சொல்வார். முதல்ல பிரீத் பண்ணு, நாளைக்கு டாக்டர் கிட்ட கேட்கலாம், இப்போ நீ ஓய்விடு என்று சிச்சுவேஷன் ஐ கிரவுண்ட் பண்ணுவார். இந்த கிரவுண்டிங் தான் ஹீலிங் இன்டெலிஜென்ஸ். பேனிக் ஐ பாஸ் பண்ணி பிரசன்ஸ்க்கு திருப்பும் ஆற்றல். என் தங்கமே, உன் உடம்பு இப்போ மிகவும் சென்சிட்டிவ் ஸ்டேஜ் இல் இருக்கலாம். நீ சின்ன வார்த்தையாலும் பாதிக்கப்படலாம். யாராவது கேர்லெஸ் பேசினால் உன் மனம் மீண்டும் இருண்டுவிடலாம். யாராவது நெகட்டிவ் ஸ்டோரி சொன்னால் உன் இதயம் உடனே சுருங்கலாம். அதனால் தான் கடவுள் உன் வீட்டில் அந்த ஒரு நபரை வைத்திருக்கிறார். அவர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அன்வான்ட் ஃபியர் லிருந்து காப்பார். தேவையில்லாத பேச்சை தடுக்கலாம். உன் அருகில் யார் என்ன பேச வேண்டும் என்று கவனிப்பார். உன் ரெஸ்ட் டைம் ஐ காக்கலாம். உனக்கான ஸ்பேஸ் ஐ அமைக்கலாம். இது எல்லாம் பெரியதாக தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பவுண்டரிஸ் தான் ரிகவரி யை பாதுகாக்கும் அன்விசிபிள் வால்ஸ். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், நீ கவனித்தாயா, உன் நோய் பற்றி எல்லோரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணவில்லை. சிலர் கியூரியாசிட்டி ஆக கேட்கிறார்கள், சிலர் சிம்பத்தி காட்டுகிறார்கள், சிலர் அன்னெசசரி அட்வைஸ் தருகிறார்கள், சிலர் வர்ஸ்ட் கேஸ் ஸ்டோரிஸ் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஒருவரோ மட்டும் உன்னை காம் பண்ணுகிறார். அவர் ஃபேக்ட்ஸ் ஐ மதிப்பார், ஃபியர் ஐ ஃபியூல் பண்ண மாட்டார். டாக்டர் ஐ கேட்க வேண்டியதை டாக்டர் கிட்ட கேட்பார். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதை ரெஸ்ட் எடுக்கச் சொல்வார். ஓவர்ட்ரமா இல்லாமல் ஸ்டெடி ஆயிருப்பார். அந்த ஸ்டெடினஸ் தான் டிவைன் மார்க். அந்த பேலன்ஸ் தான் உன் ஹீலிங் பர்சன் அடையாளம். என் செல்லமே, இப்போது நீ அந்த நபரின் பழைய செயல்களையும் நினைத்து பாரு. நீ குழந்தையாக இருந்தபோது காய்ச்சல் வந்தால் யார் உன் அருகில் இருந்தார்? நீ பள்ளிக்கு செல்ல மனமில்லாமல் சோர்வாக இருந்தால் யார் உன் நெற்றியை தொட்டு பார்த்தார்? நீ அழுது கொண்டிருந்த இரவுகளில் யார் முதலில் ஓடி வந்தார்? நீ ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பயம் சந்தித்த போது யார் உன்னை தழுவி நான் இருக்கேன் என்றார்? அந்த சேம் எனர்ஜி இப்போதும் திரும்பி வந்திருக்கலாம். ஏனென்றால் உண்மையான காலத்தால் மாறாது. சூழ்நிலை மட்டும் மாறும், அன்பின் வடிவம் மட்டும் வளர்ந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், ஹீலிங் என்பது ஒரே நேரத்தில் உடம்பிலும் மனதிலும் ஆன்மாவிலும் நடக்க வேண்டும். அந்த ஃபேமிலி ஏஞ்சல் உன் உடம்புக்கு உணவு தரலாம், மனதுக்கு நிம்மதி தரலாம், ஆன்மாவுக்கு நம்பிக்கை தரலாம். இந்த மூன்றும் சேர்ந்தால் தான் ரிகவரி டீப் ஆகும். நீ மருந்து குடித்த பிறகும் மனம் பேனிக் இல் இருந்தால் பாடி முழுமையாக சாஃபன் ஆகாது. நீ ப்ரேயர் பண்ணினாலும் பிராக்டிக்கல் கேர் இல்லையெனில் பாடி சப்போர்ட் குறையும். நீ ரெஸ்ட் எடுத்தாலும் லோன்லினஸ் அதிகமிருந்தால் சோல் சோர்வடையும். ஆனால் அந்த நபர் இந்த மூன்று தளங்களையும் இணைத்து உன்னை தாங்குகிறார். அவர் உனக்கு மருந்து எடுத்தியா, சாப்பிட்டியா, தூங்கலையா, பயப்படாதே, நான் இருக்கேன், நாம இதை கடப்போம் என்று ஒரே நேரத்தில் உடம்பையும் மனதையும் ஆன்மாவையும் பிடித்து நிறுத்துகிறார். என் தங்கமே, சில நேரங்களில் அந்த நபர் உன்னை நேராக கண்டிப்பதும் கூட ஹீலிங். நீ வாட்டர் குடிக்காமல் இருந்தால் அவர் அன்செஸ் பண்ணுவார். மெடிசன் ஸ்கிப் பண்ணினால் ரிமைண்ட் பண்ணுவார். unnecessary ஃபாஸ்டிங், ஓவர் எக்ஸர்ஷன், லேட் நைட் ஸ்க்ரோலிங், ஃபியர் பேஸ்ட் ஹேபிட்ஸ் இவற்றை நிறுத்தச் சொல்வார். அப்போ அது ஸ்ட்ரிக்ட்னஸ் போல தோன்றலாம்,
ஆனால் அது லவ் வித் விஸ்டம். எல்லா அன்பும் சாஃப்ட் வாய்ஸ் இல் மட்டும் வராது. சில அன்பு பவுண்டரிஸ் ஆக வரும். சில அன்பு டிசிப்ளின் ஆக வரும். சில அன்பு இல்லை இது உனக்கு நல்லதில்லை என்று காப்பாற்றும். அந்த ப்ரொடெக்டிவ் ஃபர்ம்னஸ் ஐ தவறாக புரிந்து கொள்ளாதே, அது கூட அருள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு அழகான உண்மையை சொல்கிறார். நீ குணமடைவது ஒரே உன் வெற்றி மட்டும் அல்ல, அந்த ஃபேமிலி ஏஞ்சல் அண்ட் பிரார்த்தனையின் வெற்றியும் கூட. அவர் பல இரவுகளில் சைலண்ட்லி உன் பெயரைச் சொல்லியிருக்கிறார். நீ தூங்கிய பிறகு கூட அவர் சிலிங் ஐ பார்த்து கடவுளிடம் பேசியிருக்கிறார். இவளை காப்பாற்று, இவனுக்கு வலி குறை, இந்த ரிப்போர்ட் நல்லா வரட்டும், இந்த பயம் தணியட்டும், இந்த உயிருக்கு இன்னும் சிரிப்பு திரும்பட்டும். அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வீணாகவில்லை. பிரேயர் என்பது காற்றில் கரையவில்லை, அது உன் வாழ்க்கையின் சுற்றிலும் ஒரு இன்விசிபிள் ஷீல்ட் ஆகி நிற்கிறது. என் செல்லமே, இப்போது நீ உன் ஹீலிங் ஜர்னியை அவருடன் பகிர்ந்து கொள். இன்று கொஞ்சம் பெட்டர் ஃபீல் பண்ணினால் சொல்லு. இன்று சோர்வாக இருந்தாலும் சொல்லு. உனக்கு என்ன உணவு கம்ஃபர்டேபிள் என்று சொல்லு. எந்த நேரம் ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லு. எந்த வார்த்தைகள் உன்னை ட்ரிகர் பண்ணும் என்று சொல்லு. எந்த சப்போர்ட் உனக்கு ஹெல்ப்ஃபுல் என்று சொல்லு. இதனால் அவர் இன்னும் தெளிவாக உனக்கு உதவ முடியும். பலமுறை கேர்கிவர்ஸ் கெஸ் பண்ணி கொண்டே இருப்பார்கள், ஆனால் நீ கிளாரிட்டி கொடுத்தால் ஹீலிங் பார்ட்னர்ஷிப் இன்னும் டீப் ஆகும். இது பர்டன் அல்ல, இது சேக்ரட் டீம் ஒர்க். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் வீட்டில் இருக்கும் அந்த நபரின் எனர்ஜியை நீ கான்ஷியஸ்லி ரிசீவ் பண்ண வேண்டும். அவரிடம் உட்கார்ந்து சாப்பிடு, அவரோடு கொஞ்சம் பேசு, அவரிடம் கைப்பிடித்து ஒரு நிமிடம் அமைதியாக இரு. அவரின் அருகில் இருந்தபடி டீப் பிரெத் எடு. அவரின் வாய்ஸ் ஐ காம் ஆங்கர் மாதிரி உன் நர்வஸ் சிஸ்டம் கொடு. உன் பாடி அந்த பர்சன் ஐ சேஃப் சிக்னல் ஆக நினைவில் வைத்து கொள்வது மிகவும் பவர்ஃபுல். பின்னர் அவர் பிசிக்கலி அருகில் இல்லாத நேரத்திலும் அவர் நினைவு இட்செல்ஃப் ரெகுலேஷன் ஆகிவிடும். இது அட்டாச்மெண்ட் ஹீலிங். இது ஸ்பிரிச்சுவல் நர்வஸ் சிஸ்டம் மெடிசன். என் தங்கமே, சில நேரங்களில் அந்த ஃபேமிலி ஏஞ்சல் கூட சோர்ந்து போகலாம். அவர் முகத்தில் டயர்ட்னஸ் இருக்கலாம், ஆனால் ஸ்டில் அவர் உனக்காக நின்று கொண்டிருப்பார். அதனால் அவர்களையும் நீ கவனிக்க வேண்டும். நீயும் ஓய்விடு. நன்றி, உன்னால்தான் நான் தாங்குறேன். நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நீ கவலைப்படாதே. இந்த மாதிரி சொல். அன்பு ஒருதலைபட்சமாக மட்டும் பாயக்கூடாது, இரு திசையிலும் பாயும் போது வீடு இட்செல்ஃப் ஹீலிங் டெம்பிள் ஆகிவிடும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், உன் வீட்டில் குணமடைவுக்கு காரணமானவர் ஒருவராக இருந்தாலும் அவர் மூலம் கடவுள் முழு குடும்பத்தையும் மெதுவாக மாற்றப் போகிறார். முன்பு எல்லோரும் பிஸி ஆயிருந்த வீட்டில் இப்போது கேர் அதிகரிக்கும். முன்பு சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டவர்கள் இப்போது மெதுவாக பேச கற்றுக்கொள்வார்கள். முன்பு ஹெல்த் ஐ நெக்லெக்ட் பண்ணியவர்கள் இப்போது கவனிக்க ஆரம்பிப்பார்கள். முன்பு பிரேயர் கேஷுவல் ஆயிருந்த இடத்தில் இப்போது சின்சியரிட்டி வரும். உன் நோய் ஒரு அழிவு அல்ல, அது ஒரு அவேக்கனிங். உன் வலி ஒரு முடிவு அல்ல, அது குடும்ப அன்பின் மறைமுக திறப்பு கதவு. சில சமயம் ஒருவரின் துன்பம் முழு வீட்டின் இதயத்தை மீண்டும் திறக்கிறது. என் செல்லமே, அந்த நபர் யார் என்று தெரிந்ததும் அவரிடம் உன் மனதை மறைக்காதே. நீ ஸ்ட்ராங் ஃபேஸ் போட வேண்டிய அவசியமில்லை. உன் பெயின் ஸ்கேல், உன் ஃபியர் லெவல், உன் எனர்ஜி லெவல், உன் ஸ்லீப் பேட்டர்ன், உன் ஆப்படைட், உன் எமோஷனல் டிப்ஸ் இவைகளை ஷேர் பண்ணு. இது டிராமா இல்லை, இது செல்ஃப் அவேர்னஸ். இதை புரிந்து கொள்ளும் ஃபேமிலி மெம்பர் உன்னை பெட்டர் சப்போர்ட் பண்ணுவார். இன்று எனக்கு அதிகமாக பேச முடியாது, இன்று நான் அமைதியா இருக்கணும், இன்று நான் கொஞ்சம் நடக்கணும், இன்று எனக்கு ஜஸ்ட் அருகில் யாராவது இருந்தா போதும், இப்படி சொல்லு. ஹீலிங் ஆஸ்க்ஸ் ஃபார் ஆனஸ்டி. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் குணமடைதல் வேகமாக வரப்போகிறது. ஏனென்றால் நீ இனி தனிமையில் போராடவில்லை. உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த மனிதர் உன் போராட்டத்தை தன் தோளில் எடுத்திருக்கிறார். அவர் உன் வலியை தீர்க்க முடியாமல் இருந்தாலும் அதை தாங்கும் இடத்தை உனக்கு தருகிறார்.
அவர் டிசீஸ் ஐ ரிமூவ் பண்ண முடியாமல் இருந்தாலும் டிஸ்பேர் ஐ குறைக்கிறார். அவர் ரிப்போர்ட் ஐ மாற்ற முடியாமல் இருந்தாலும் உன் ரெஸ்பான்ஸ் ஐ மாற்றுகிறார். இதுதான் மிகப்பெரிய ஹீலிங். Because how you feel inside changes how your body lives through the process. என் தங்கமே, இன்று இரவு உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடு. என் குணமடைவில் என்னை தாங்கும் அந்த குடும்ப ஏஞ்சல் ஐ நான் மதிப்பேன். அவரிடம் திறந்து பேசுவேன். அவரின் அன்பை ஏற்றுக்கொள்வேன். நான் தனியாக எல்லாவற்றையும் சுமக்க மாட்டேன். இந்த முடிவு உன் ரிகவரிக்கு டர்னிங் பாயிண்ட். செல்ஃப் ஐசோலேஷன் ஹீலிங் ஐ மெதுவாக்கும். சேஃப் கனெக்ஷன் ஹீலிங் ஐ ஆழமாக்கும். நீ இதுவரை சைலண்ட் ஸ்ட்ரெங்த் இருந்திருந்தால் இனிமேல் ஷேர்ட் ஸ்ட்ரெங்த் இரு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உனக்கு சொல்கிறார், உன் குடும்பத்தில் இருக்கும் அந்த நபர் வெறும் உறவு இல்லை. அவர் உன் உயிருக்கு அருகில் நியமிக்கப்பட்ட காவலர். அவர் பெயர் எதுவாக இருந்தாலும், அவர் செயல் அருள், அவர் தொடுதல் நிம்மதி, அவர் குரல் துணிவு, அவர் பார்வை கவனம், அவர் அமைதி பாதுகாப்பு, அவர் பிரார்த்தனை கவசம், அவர் சின்ன சின்ன செயல்கள் உன் உடம்பில் பெரிய மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. அவர் உனக்கு வெறும் உணவு தரவில்லை, உயிர் தருகிறார். அவர் உனக்கு வெறும் மருந்து நினைவூட்டவில்லை, நம்பிக்கை நினைவூட்டுகிறார். அவர் உன்னை வெறும் படுக்க வைத்து ஓய்வெடுக்கச் சொல்லவில்லை, மீண்டும் எழும் நாளுக்கு தயாராக்குகிறார். அவர் உன் கண்ணீரை துடைக்க மட்டும் வரவில்லை, உன் உள்ளம் உடைந்து போகாமல் தாங்க வருகிறார். அவர் உன் அறைக்குள் நடந்து வரும் ஒவ்வொரு முறையும் உன் வீட்டுக்குள் கடவுளின் மென்மையான காலடி ஒலி கேட்கிறது. அவர் உன் அருகில் இருப்பது கோஇன்சிடென்ஸ் அல்ல, காலிங், அசைன்மெண்ட், பிளெஸிங், டெஸ்டினி. நீ இப்போது குணமடைவதற்கான பாதையில் நடக்கிறாய். அந்த பாதையில் உன் கையை பிடித்து கொண்டிருப்பவர் உன் குடும்பத்திலேயே இருக்கிறார். அவர் முகம் பழக்கம், ஆனால் அவர் பங்கு புனிதம். அவர் உன் வாழ்க்கையில் சாதாரண மனிதர் போல தோன்றலாம், ஆனால் உன் இந்த நேரத்தில் அவர் ஒரு லிவிங் பிரேயர், அ சைலண்ட் மிரக்கிள், அ ஹீலிங் வெசல். நீ அவரை அறிந்துகொள், அவரை அணைத்துக்கொள், அவருக்கு நன்றி சொல். அவரின் அருகில் உன் மனதை அமைதியாக விடு, ஏனென்றால் அவர் இருக்கும் வரை உன் ரிகவரிக்கு வழி திறந்தே இருக்கும். அவர் இருக்கும் வரை உன் பயம் முழுமையாக உன்னை வெல்லாது. அவர் இருக்கும் வரை உன் பாடி நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று கற்றுக்கொள்ளும். அவர் இருக்கும் வரை உன் இரவுகள் மெதுவாக நிம்மதியாகும். அவர் இருக்கும் வரை உன் நாள்கள் மீண்டும் ஒளியால் நிரம்பும். அவர் இருக்கும் வரை உன் குணமடைதல் வெறும் ஆசை அல்ல, அது மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் நிச்சயமான அருள்.